ஹேமா நேஸ் இன்றைக்கி நம்ம ஃபெமினா அம்மாவோட சொந்த ஒரு தமராக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகும் வழியெல்லாம் பனைமரத்தில் எல்லா விஷயங்களுமே பயன் தர விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு எங்கள் வீடே கூரை வீடு தான். அந்த பனைக்குள்ளே தான் வந்து மேய்வாங்க. ஸோ இன்றைக்கி யாருமே அதை பராமரிக்கல. ஆனால் பனை வந்து தன்னை அழிச்சிக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம பனைமரம் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வழியாக ஊருக்குள்ளே வந்துடும். இது ஃபெமினா அம்மா சின்ன வயசில் அந்த ஆலமரத்துலலாம் விளாண்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த துளிலாம் எதுவும் கிடையாது. கேட்டால் அவனுக்குள்ளே வந்துட்டு சின்ன பசங்களாம் நிறைய விளாட்றாங்கல்ல, கழுத்தில் மாட்டிக்கிது விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க கிராம பெரியவங்க வந்து அதை வெட்டி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ நல்ல காற்று. இன்றைக்கி நம்ம செட்டிக்குள்ளே ஏசியை போட்டுட்டு தூங்கினாலும் அவ்வளோ புழுக்கமாக இருக்குது. பட் அங்கே போனோன்னா அவ்வளோ ஜில்லுன்னு காற்று. அதில் அப்படியே மெய் மருந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் ஃபெமினா அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவை கையை பிடிச்சிட்டிங்களா, வந்திருக்கீங்க பம்பு செட்டில் தண்ணி வருதான்னு. எங்கள் வீட்டு மாடியில் நின்று ஏறி பார்த்துருக்கேன். ஸோ அவங்க 3 மாடி வீடு. ஸோ அது மேலே ஏறி நின்று நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா விழுந்துராதம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு ஃபெமினா அம்மா எப்படிலாம் இருந்தாங்க வச்சாங்க. 3 அண்ணங்களுக்கு ஒரே தங்கச்சி. அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபெமினா அம்மா ஒரு 14 வயசு வரைக்கும் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இறக்க மாட்டாங்களாம். அப்படியே பார்த்து ஒவ்வொரு சாப்பாடையும் ஊட்டி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிராமத்தில் எதுவுமே மாறலை. அந்த பசங்க அந்த நொங்கை வெட்டி ஆட்டுக்குட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் நமக்கே இங்கே பார்த்தல நம்ம எப்படா மற்ற மனிதர்கள் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த 5 அறிவு ஜீவனுக்கு அந்த பசங்க வெட்டி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பசங்க கொடுத்துட்டு இருக்கதை எல்லாமே அவங்க தாயை உட்காந்து அதை வெட்டி கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இன்னும் எதுவுமே மாறாமல் இருக்குல்ல அப்படின்னா. அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, இந்த ஃபெமினா பொண்ணு வந்து எவ்வளோ செல்லமாக எவ்வளோ ஓவியமாக வளர்ந்துச்சு தெரியுமா, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படி இப்படிலாம் அவங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு ஒரு வழியாக நொங்கெல்லாம் வெட்டி குடித்ததுக்கப்புறம் அந்த பூமியை பார்க்கும்போது இன்றைக்கெலாம் இந்த டவுனில் வந்துட்டு இந்த துளசி மாடம் அந்த பச்சையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அங்கே வெறும் துறையில் அவ்வளோ வளர்ந்துருந்துச்சு. நான் நிறைய செடி பறிச்சிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் வரும்போது மாட்டு வந்து சாணம் போட்டிருந்துச்சா, அதை பார்க்கும்போது என்னென்னா அந்த வைக்கோல் அந்த இலையெல்லாம் சாப்பிடும்போது அது மண்ணாக மக்கி அது உரமாகுது. ஆனால் டவுனுக்குள்ளே இருக்க மாடுகளுக்கெல்லாம் என்னென்னா நம்ம கண்டதை கட்டியதை கொடுக்கும்போது அதோட சாணம் வந்து இப்போல்லாம் உரமாவோ யாருமே வாசலிக்கவோ இல்லை வீடு பூசவோ எடுக்கிறதில்ல. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கவங்க காலையில் எழுந்திரிச்சு ஆண்கள் வந்து மாடு மேய்க்க ஒரு தூக்குவாளியில் கஞ்சி கட்டிட்டு ஸோ அந்த செப்பல் கூட போடாமல் அந்த வயக்காட்டில் நடக்கிறாங்க. அவங்க செப்பல்லாம் சைடு ஓரமாலாம் கழட்டி போட்டுட்டு தான் அந்த வயக்காட்டில் நம்ம விவசாயத்தை அழியாமல் காக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைம் அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது நிறைய டைம் போய் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் வர்ற வழியில் இந்த ஈச்சம் மரம் இருந்துச்சு. இது ஈச்சம் மரமா பெருச்சம்பளம் மரமான்னு தெரியல. ஆனால் கொட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வேறு விலாகில் அதை போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபெமினாமா வந்து பாம்பு இருக்கும் ஓடியாந்துரு அப்படின்னா துண்டைக்கானோ துணியக்கானோன்னு குடுன்னு ஓடி வந்து ஏறிட்டோம். ஸோ இது என்னன்னே தெரியல. சரி வீடியோ கண்டி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஆட்டுக்குட்டி பார்க்கலான்னு தான் நாங்கள் போயிருந்தோம். நிறைய தடவை கிராமத்துக்கு போயிருக்கோம். ஆனால் ஃபெமினாமா அம்மா இறந்த இடத்துக்குலாம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனது. ஒரு வழி ஆட்டுக்குட்டி பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம். ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ் சொல்லாததை நபி சொல்லாததை நம்மளாம் ஒரு ஹதீஸாக சொல்லக்கூடாது. அதனால் நான் எங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆட்டோட கொம்புக்கு அந்த ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும்போது ஃபெமினா இதான் நான் படித்த ஸ்கூலு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தா கையெல்லாம் கீறி எங்கள் ஐயாட்டெல்லாம் அடம் பிடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி தானே இருக்குது ஒவ்வொருத்தவங்க.